Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெஸ்டாரன்ட்ல செய்யக்கூடிய நான் எப்படி செய்யலாம்னு நாங்க பார்க்க போறோம். இது ரொம்ப சாஃப்ட்டா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இது பெர்ஃபெக்ட்டா நம்ம வீட்லயும் செய்யலாம். இதுக்காக நம்ம இன்னைக்கு கடைகள்ல செய்யக்கூடிய மெத்தட்ல எல்லாம் பண்ண போறது கிடையாது. வீட்ல இருக்கக்கூடிய தவாவை பயன்படுத்தி தான் பண்ணியிருக்கோம். இது தந்தூரி சிக்கன் கூட எல்லாம் வச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க இதை வந்து வீட்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். நீங்க கடைகள்ல எல்லாம் அதிக காஸ்ட்லி கொடுத்து வாங்குவீங்க. ஆனா இது நம்ம வீட்லயே சிம்பிளான முறையில ரொம்ப டேஸ்டியா வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த நான் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு குட்டியான பவுல் எடுத்திருக்கேன். இதுல சரியா அரை கப் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி வந்து சேர்க்கணும். இது வந்து கொஞ்சம் சூடான தண்ணி. இது வந்து சரியா அரை கப் அளவு சேர்த்திருக்கேன். இது கூடவே பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் இது வந்து நம்ம சேர்த்துக்கணும். சரியா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஈஸ்ட் போட்டு பிடிக்காது அப்படின்னா நம்ம நார்மலாவே பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா வச்சு பண்ணலாம். அது வந்து கண்டிப்பா இன்னொரு வீடியோ நான் வந்து கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இப்போ இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு 8 to 10 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து அப்படியே ஆக்டிவ் ஆக விட்டுடலாம். இப்ப பாருங்க கொஞ்ச நேரத்துல நல்லா வந்து இந்த மாதிரி பொங்கி வந்திருக்கு. இப்ப இத வந்து நம்ம மாத்தி வச்சிடலாம். மாத்தி வச்சுட்டு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா சரியா 3 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திருக்கேன். உங்களுக்கு மைதா மாவு பிடிக்காது அப்படின்னா நீங்க கோதுமை மாவுல கூட பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியா வரும். இப்போ இது 3 கப் சேர்த்துட்டு இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்த்திருக்கேன். இது சேர்த்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கணும். சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்ப இதை நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்க வந்து ஆயிலுக்கு பதிலா பட்டர் கூட உருக்கிட்டு அதை கூட சேர்த்துக்கலாம். அது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்பதான் இந்த உப்பு எல்லா பக்கத்துலயும் நல்லா பட்டு ஈவனா எல்லா பக்கத்துலயுமே இருக்கும். அதுக்காக தான் பாருங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த டைம்ல நம்ம வந்து ஆக்டிவ் ஆக வச்சிருந்தோம்ல அந்த ஈஸ்ட் அந்த மிக்ஸ் அப்படியே இதுக்குள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்ப இது பிசையும் போது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்பாத்தி பூரிக்கெல்லாம் மாவு பிசைற அளவுக்கு கெட்டி ஆகாது. அதனால இதுல வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா பால் சேர்த்துக்க போறோம். உங்களுக்கு பால் வந்து விருப்பம் இல்லை அப்படின்னா பாலுக்கு பதிலா நீங்க வந்து தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து அரை கப் அளவு பால் எடுத்துட்டு அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமா தான் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்க போறேன். ஏன் அப்படின்னா மாவோட பக்குவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்து ரொம்ப லூஸாவும் கூடாது, அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான பக்குவத்துக்கு இருக்கணும். அதனால நம்ம வந்து பால் சேர்க்கும் போதோ இல்ல தண்ணி சேர்க்கும் போதோ கொஞ்சமா பார்த்துட்டு அதுக்கப்புறமா சேருங்க. நீங்க பிசைஞ்சு பாருங்க. உங்களுக்கு போதுமான அளவு இருந்துச்சு அப்படின்னா கரெக்டா இருக்கும். எனக்கு அரை கப் அளவுக்கு பால்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் மட்டும்தான் மிச்சம் வந்துச்சு. மிச்சம் எல்லாமே நம்ம வந்து இதுல சேர்த்துதான் பிசைஞ்சு எடுத்திருக்கோம். இப்ப பாருங்க நல்லா அதை வந்து பவுல்ல பிசைஞ்சிட்டு கவுண்டர் டாப்ல போட்டு இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டு பிசைங்க. அப்ப வந்து மாவு நல்லா சாஃப்டா இருக்கும். இதுல வேற எண்ணெயோ இல்ல எக்ஸ்ட்ரா மாவோ எல்லாமே சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நம்ம கொஞ்சமா நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு இதை ஒரு பவுல்ல சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயோ நெய்யோ சேர்த்து இந்த மாதிரி நல்லா தடவி விடுங்க. அப்ப இது வந்து நல்லா ட்ரை ஆகாம இருக்கும். அதுக்காக தான் இப்போ இதை வந்து நல்லா ஃபெர்மெண்ட் ஆக விட்டுடலாம். அதுக்காக ஒரு 2 ஹவர்ஸுக்கு இதை அப்படியே நம்ம வந்து விட்டுற வேண்டியதான். இதுக்காக நான் பிளாஸ்டிக் ராஃபர் போட்டு இந்த பவுலை நல்லா சுத்தி வச்சிருக்க போறேன். நீங்க நார்மலா மூடி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நல்லா மூடி வச்சாலும் போதும். இப்போ இதை இப்படியே நம்ம ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். இப்ப 2 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். பாருங்க 2 மணி நேரத்துல எவ்வளவுத்துக்கு நல்லா உப்பி வந்திருக்குன்னு நல்லா வந்து பொங்கி வந்திருக்கு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா நம்மளுக்கு சூப்பரா பொங்கி வந்திருக்கணும். இனிமே இதை வந்து திரும்பவும் நம்ம பிசைய ஆரம்பிச்சிடலாம். இப்ப வந்து ஓவரா பிசையக்கூடாது, லேசா வந்து ஜென்டிலா மட்டும் கையாளுங்க இந்த மாதிரி. ஓகே. இப்ப இதுல இருந்து சின்ன பால்ஸா நம்ம எடுத்துக்கலாம். சின்ன பால் அப்படின்னா ரொம்ப சின்னதா எடுக்கக்கூடாது. 2 சப்பாத்தி எடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து உருண்டைகள் எடுக்கணும். எனக்கு மொத்தமா இந்த அளவுக்கு மாவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4 பீஸ் அளவுக்கு உருண்டைகள் கிடைச்சிருக்கு. 4 பீஸ் உருண்டை தான் நான் வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்கேன்.
இது ஒன்னே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஃபுல்ஃபில்லா இருக்கக்கூடியது மாதிரி இருக்கும். அதனாலதான் இப்ப பாருங்க இந்த அளவுக்கு பால்ஸ் வந்து 4 பால் நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்க போறேன். பாருங்க இந்த மாதிரி. இப்போ இதுல ஒண்ணு மட்டும் எடுத்துட்டு கவுண்டர் டாப்ல கொஞ்சமா மைதா மாவு தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு பாத்தீங்கன்னா இது நல்லா தேய்ச்சி எடுக்க போறோம். இது வந்து நல்ல ஒரு ஓவல் ஷேப்புக்கு தான் இருக்கும். அதனால அந்த ஷேப்புக்கே நம்ம வந்து இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். நீங்க வந்து நார்மலா வீட்டுல பண்றீங்க அப்படின்னா சப்பாத்தி மாவு சப்பாத்தி எல்லாம் நம்ம போடுவோம்ல அந்த ஷேப்ல கூட போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ரெஸ்டாரண்ட்ல எந்த ஷேப்புக்கு கிடைக்குமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்க போறோம். இந்த மாதிரி நல்ல ஒரு ஓவல் ஷேப்புக்கு நல்லா இழுத்து தேய்ச்சி விடுங்க. இதோட திக்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்காவது இருக்கணும். நல்ல சப்பாத்தி மாவு பூரி மாவு மாதிரி எல்லாம் நல்ல லேசா இருக்கக்கூடாது. நல்ல 1/2 இன்ச்சுக்கு தடிமனா கண்டிப்பா இருக்கணும். இப்போ இதுக்கு மேலாப்புல பாத்தீங்கன்னா கொஞ்சமா கருப்பு எள்ளு வந்து சேர்த்திருக்கேன். அப்புறமா கொஞ்சமா கொத்தமல்லி இலை இதையும் சேர்த்துட்டு நம்ம லேசா சப்பாத்தி கட்டை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமா நான் தண்ணி தான் தடவி இருந்தேன். தண்ணி எதுக்காக நம்ம அப்படி அப்ளை பண்றோம் அப்படின்னா இது வந்து நம்ம இப்ப போட்டக்கூடிய அந்த எள்ளும் கொத்தமல்லி இலையும் பாத்தீங்கன்னா கீழே விழாம இருக்கணும். அதுக்கப்புறமா இது அப்படியே பேக் சைடு திருப்பிட்டு அதுலயும் கொஞ்சமா தண்ணி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா நம்ம கடாயில சேர்க்கும் போது கடாயில இருந்து கீழே விழாம இருக்கிறதுக்காக. இப்போ நீங்க கடாய் எடுக்கிறது நல்ல இரும்பு கடாயா எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம ரெடி பண்ணக்கூடிய இந்த நான் பாத்தீங்கன்னா நம்ம திரும்பி சூடு பண்ணும்போது அது கீழே விலகாம இருக்கும். நீங்க நான்ஸ்டிக் தவால எல்லாம் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரி நம்ம கவுத்து போட்டு இந்த தீயில சூடு பண்ணும்போது பாத்தீங்கன்னா அப்பதான் அந்த தந்தூரியோட அந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் அந்த ஒரு டேஸ்டும் கிடைக்கும். அதுக்காக இதே நீங்க நான்ஸ்டிக் தவாவை எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு டக்குன்னு கீழே விழுந்துரும். அதனால இரும்பு கடாயா எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க எவ்வளவு சூப்பரா ரெடியா இருக்குன்னு. லேசா உப்பி வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்ம சூடு காட்டிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உப்பலா வரும். அதுக்கப்புறமா நம்ம ஈஸியா எடுத்துடலாம். இப்ப இதை திருப்பி பார்த்தோம் அப்படின்னாலும் கருகி இருக்காது. நல்லா சூப்பரா வந்திருக்கும். இப்போ ஈஸியா நம்ம நான் வந்து ரெடி பண்ணியாச்சு. இனிமே இதுல கொஞ்சமா நெய்யோ பட்டரோ மட்டும் மேலாப்புல இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடுங்க. இது சூடாவே நல்ல பட்டர் சிக்கனோ இல்ல பன்னீர் கிரேவியோ இந்த மாதிரி ஏதாவது வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா நீங்க வந்து இதை வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர். பாய்.